வெல்கம் டு கியூட் கார்னர். நம்ம இன்னைக்கு சுவையான கடலைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதற்கு தேவையான இன்கிரிடியன்ட். முதல் நாள் இரவே கொண்டை கடலை ஐயூற வைத்து காலையில் வேக வைத்துக் கொள்ளவும். பின்பு மசாலா பொருட்களை வதக்கி ஆற வைத்து அரைத்துக் கொள். இந்த அளவுக்கு வதக்கியிருக்கோம். இதுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அதில் ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கோம். சும்மா லைட்டாக வதக்கினா போதும். பூண்டெல்லாம் இஞ்சி பூண்டெல்லாம் நீங்கள் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா கூட அதையும் போட்டு அப்படியே அதை கூட போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இதை வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது சீக்கிரமும் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் அது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறோம். அதனால் நீங்களும் தேங்காய் எண்ணெயை போட்டு பண்ணுங்க. அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வதக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருது. இதனால் வறுத்துட்டு மிக்ஸி கப்பில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், நான் வந்து இது காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன். வெறும் தனி மிளகாத்தூள் போட்டுக்கணும். கரம் மசாலா கொஞ்சம், தனியா பவுடர் கொஞ்சம் போட்டு இதையும் ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கணும். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிட வேண்டியது. கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு பச்சை வாசனை போனோடனே இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி கப்பில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம். ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், சேப்பு மிளகாவும் சேர்த்துருக்கோம். சும்மா தாளிக்கிறதுக்காக தான் போடுறோம். இப்போ இது அரைச்ச பேஸ்ட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி, நீங்கள் எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கொதிக்க தான் வைக்க போகிறோம். இது போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிப்போம். இது எல்லாம் வதக்கிட்டு தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினீங்கனாலே இது வாசனை வர ஆரம்பிச்சிடும்.
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். கல்லையில் கொஞ்சம் போட்டு தான் வேக வச்சுருக்கேன், கொண்டக்கல்லையில். இது வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வாசனை வருது இப்போது. இப்போ நம்ம ஊற வச்சு பாயில் பண்ண கொண்டக்கல்லையை இதில் போட்டுக்கலாம். தண்ணியோட அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இது நல்லா கிரேவி திக்காக இருக்குது. ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப திக்காக கொண்டக்கல்லையில் இருக்க தண்ணியோடு சேர்த்து ஊற்றியும் திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிச்சு வந்திருக்கு. அவ்வளோதான். இது மேலே கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.